அடுத்த செய்தியாக தாராபுரத்துல பழனி பாபாவும் சமூக உறவும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. திராவிடர் கழகத்து ஆதரவாளரான தோழர் சுந்தரவல்லியே அங்க இருக்காங்க. அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன், காவல்துறை கொடுக்கல. அப்போ ரோட்லயே அவர்கள் காவல்துறையே மிரட்டுறாங்க. இது ஜனநாயக நாடா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டக்கூடிய ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? அமைதி பூங்கா அமைதி பூங்கான்னு தமிழ்நாட்டை சொல்லிட்டு இருக்கோம், ஏமாத்திட்டு இருக்காங்க. ஒரு காலத்துல அமைதி பூங்காவா தான் இருந்தது. அப்படி அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்துல குண்டு வைப்பதை பற்றி பேசிய, வெளிப்படையாக பொதுக்கூட்டத்திலே வெட்டு குத்து என்று பேசி மத கலவரத்தை ஏற்படுத்த காரணமாக இருந்தவர் இந்த பழனி பாபா. அதாவது நீங்க எப்படி பார்க்கணும்னா, ஜாகீர் நாயக் ஒருத்தர் பார்த்துருப்பீங்க, மலேசியால இருந்து. அவருடைய பேச்சுக்கள் பயங்கரவாத செயல்களில் மூல காரணமா இருந்து சொல்லி பங்களாதேஷ்லே தடை பண்ணியிருக்காங்க. அந்த ஜாகீர் நாயக்கை போல தமிழகத்திலே பல பயங்கரவாத செயல்களுக்கு தூண்டுதலாக இருந்தது இந்த பழனி பாபா. அவர் உண்மையான பேர் எனக்கே மறந்து போச்சு. ஆயக்குடிங்கிற ஊர் பழனி பக்கத்துல, அந்த ஊரை சேர்ந்தவர் ஒரு முஸ்லீம். தன்னுடைய அந்த பேரை மறைப்பதற்காக பாபா என்ற ஒரு நல்ல பேர், பாபாங்கிறது வடக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு புனிதமான சன்னியாசியுடைய பெயர். பாபான மரியாதை, கால் வணங்குவாங்க. அந்த பெயருக்கு இழுக்கு ஏற்படுத்துற மாதிரி அந்த பெயரை வைத்துக் கொண்டு அவ்வளவு மோசமான பேச்சு பேசுவார். பல ஆயிரக்கணக்கான அவருடைய பேச்சுக்கள் இன்னைக்கு கூட யூடியூப்ல இருக்கு, பாருங்க, எடுத்து பாருங்க. ராஜீவ் காந்தி காலை வெட்டுவன் நாகூர் வந்தா அப்படிங்கிறார். இந்த மாதிரி இப்பதான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டையே உலுக்கிய அந்த கோவை குண்டு வெடிப்பு உங்களுக்கு தெரியும். அந்த கோவை குண்டு வெடிப்பு அதுக்கு காரணமா இருந்து அல்வுமா என்ற அமைப்பு, அந்த அல்வுமா அமைப்பு தோன்றுவதற்கே காரணமா இருந்து பழனி பாபா தான். பல பயங்கரவாதிகள், குண்டு வைக்கக்கூடியவர்கள், தீவிரவாதிகள், கொலை செய்யக்கூடியவர்கள், இவர்களை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர் இவர். அந்த அளவுக்கு இவருடைய அந்த வெறுப்பு பேச்சு தமிழகத்தில் இருந்த ஒரு காலத்துல பழனி பாபா பேச்சுன்னா எல்லா முஸ்லீம் அப்படியே பின்னாலே போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மாற்றியவர். அந்த பாஷா, கோவை குண்டு வெடிப்பு பாஷா, அந்த பாஷாவுக்கு பாருங்க தமிழ்நாட்டுல 5000 பேர். அவன் செத்து போறான், அவன் என்ன, அவன் குண்டு வச்சது இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வரல, குண்டு வச்சவன் தான். வீரத்துறவி ஐயா ராமகோபாலனை மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லயே வெட்டி கொலை பண்ண முயற்சி பண்ணி நல்ல வேலை துண்டு போட்டு தப்பிச்சிட்டார். அதே பாஷா கோயம்புத்தூர்ல குண்டு வைக்கிறாரு. நீங்க பாருங்க, ஒரு கொலை பண்ணக்கூடியவனுக்கு தூக்கு தண்டனை, சாகும் வரை தூக்கில் தொங்க விட வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து பல தீர்ப்புகள்ல பாக்குறோம். அப்படி கொலைக்கூடிய பல பேர் என்ன பண்ண, அந்த நேரத்துல அந்த இன்ஸ்டன்ட்ல ஒரு வேகத்துல கொலை பண்ணிருப்பான். ஆனாலும் கூட பண்ண தப்பு என்று சொல்லி அந்த இன்ஸ்டன்ட்ல எமோஷன்ல பண்றான். அப்போ அவனுக்கு தீர்ப்பு தண்டனை கொடுக்குறோம். ஆனா அந்த குண்டு வைக்கக்கூடியவன் தான் வைக்கக்கூடிய குண்டுனால பல பேர் சாக போறான், துடிச்சு சாவான். பல பேர் வாழ்க்கை முழுக்க ஊனமா இருப்பான், கை கால் இல்லாம முடமா போய் இருப்பான் என்று தெரிந்து கூட மனிதாபிமானமே இல்லாம பல மாதங்கள் திட்டம் போடுறான். ஒரு நாள்ல குண்டு வைக்கிறது இல்ல, அந்த இடத்த போய் பார்த்து எல்லாம் பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜி எவால்வ் பண்ணி எப்படி வைக்கணும், எப்படி தப்பிக்கணும், இப்படி பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு ஆள் மனித நேயமே இல்லாத ஒரு மறுத்து போன ஒரு ஆள். அவனால தூக்குல படாம அவன ஜெயில 5 வருஷம் 20 வருஷம் அப்படி உள்ளவங்க 10 வருஷம் ஆச்சா ரிலீஸ் பண்ணுங்க. அண்ணாதுரை பிறந்தநாள் ஆச்சா 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க, வாடுறாங்களாம் இஸ்லாமிய கைதிகள். அவங்கள வெளியில விடணும். ஆகவே இப்படிப்பட்ட மென்மையான போக்கு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இன்னைக்கு அந்த பயங்கரவாதம் இங்க துளிர் விட்டுக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பயங்கரவாதத்தை விதைக்க காரணமாக இருந்தவர் இந்த பழனி பாபா என்கின்ற இந்த ஆள். இவருக்கு நினைவேந்தல் ஒவ்வொரு வருஷமும் நடத்துறாங்களாம். யார் நடத்துறாங்க? தமுமுக. அப்ப அந்த தமுமுக பழனி பாபா சொல்லக்கூடிய வெறுப்பு பேச்சை எல்லாம் ஏற்றுக்கொள்கிறதா? ஒவ்வொரு ஆண்டு நினைவேந்தல் நடத்துறீங்களே, அப்ப தமுமுக ஏன் தடை செய்யக்கூடாது? இன்றைக்கே இந்த பொதுக்கூட்டத்துல, அந்த தமுமுக அந்த பொதுக்கூட்டத்துல இவங்க வந்தாங்க, சுந்தரவள்ளி, தோழர் சுந்தரவள்ளி. ஆமா, மற்ற ஹிந்துக்கள் திருப்பரங்குன்றமோ மற்ற நிகழ்ச்சியா இருந்தா ஹிந்துக்கள் தன்னுடைய உரிமையை சொல்வதற்கு பேச கூட விட மாட்டான். உடனே குண்டு கட்டா தூக்கி வேன்ல தூக்கிட்டு போயிடுவான். ஒரு வார்த்தை பேச விட மாட்டான். ஆனா இவங்க எல்லாம் பேச கேட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ்கார பக்கத்திலே வரும். அவ்வளவு பயமா? பயங்கரவாதிகள் தான் போலீஸை கண்டு பயப்பட வேண்டுமே தவிர பயங்கரவாதிகளை
ஆதரிக்கக்கூடியவர்களோ அல்லது பயங்கரவாதிகளோ அவங்களை பார்த்து போலீஸ் பயப்படக்கூடாது இல்லைங்களா? ஆகவே தமிழகத்தில் எந்த அளவுக்கு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவான சூழ்நிலை என்பதற்கு இந்த ஒரு செய்தி போதும். தமுமுக தடை செய்யப்பட வேண்டும். மீண்டும் இன்னொரு முறை இந்த நினைவேந்தல் நினைப்பதற்கு யாரும் நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி சூழ்நிலை தமிழகத்தில் இருந்தால்தான் பயங்கரவாதம் தடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற அர்த்தம். இந்த ஒரு செய்தி நமக்கு தெளிவா சொல்லுகிறது தமிழகத்தின் சூழ்நிலை என்னங்கிறது.